ஆனால் இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சுன்னா, தெருவுக்கு 4 பேருக்கு இந்த பிரச்சனை வரதா அவங்களா நினச்சிக்கிறாங்க. இது மேலே ரொம்ப மூழ்கடிக்கிறாங்க. இன்னொன்னு, தனக்கே நிறைய பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கிறோம். இவங்கள செல்ஃபா போய் ஒரு இடத்துல தத்து குடுத்துடுறாங்க. ஒரு கோவிலுக்கு. அவங்களே. அந்த மாதிரி கூட நடக்குதா சார் இப்போலாம்? அதாவது 12 வயசுக்கு மேல எல்லாரும் நாமளே செல்ஃபா நம்ம முடிவு எடுக்கலாம். ஓகே. ஓகே. பட் இருந்தாலுமே எனக்கு பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நானே இனி உங்களுக்கு ஒப்படைச்சிடுறேங்கிற மாரி உண்டியல்ல தான் விழுகல. மத்தபடிக்கு நம்மளே போயிட்டு நம்மள தத்து குடுக்குறோம். அப்படி சில பேர் பண்றாங்க. இதுவும் சரியான்னு கேட்டா, ஒன்ஸ் நீங்க தத்து குடுத்தாச்சுன்னா, நீங்க தெய்வத்துக்கு உட்பட்ட ஒரு உயிர். தெய்வத்தோட அனுமதி இல்லாம நீங்க வெளியில சுத்தக்கூடாது. கரெக்ட்டா இல்லையா? கண்டிப்பா. ஆனா நம்ம என்னன்னா பிராக்டிகல் ரீசன்ஸ்க்கு நம்ம எல்லாரும் தெய்வத்தோட குழந்தை தான். அதுல மாற்று கருத்தே இல்ல. இது நீங்க தத்து குடுத்து தான் நடக்கணுன்ற அவசியம் இல்ல. தெய்வத்துக்கு தெரியாதா நம்மள எப்படி பார்த்துக்கணும்னு. ஆனா நம்ம எங்க பயப்படுறோம்னா, நாளைக்கு இப்படி ஏதாவது நடந்துருமோ? நாளைக்கு என்னோட வேலைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ? என் சொத்தெல்லாம் இப்படி போயிடுமோ? அப்படி ஆயிருமோ? இப்படி ஆயிருமோ? நம்ம பயப்படுறோம். இந்த பயத்தினால சரி நம்ம போயிட்டு இந்த ஜாதகத்த அப்படியே கம்ப்ளீட்டா இது பண்ணிட்டு, இன்னைக்கே இதோட அக்கவுண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு, நம்மள நாம தத்து குடுத்துட்டோம்னா, நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஜாதகம் வரும்ன்றத நம்ம நம்புறோம்.